குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஃபாக்ஸ் அண்ட் டாங்கி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவா. ஒரு நாளைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறச்சேல ஒரு லயன் வந்தது. அந்த லயனை பார்த்தோன்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சுது அந்த லயன் வாஸ் வெரி ஹங்க்ரின்னு. டாங்கி வாஸ் ஃப்ரைட்டன்ட். அந்த ஃபாக்ஸ் சொல்லிட்டு, பயப்படாத டாங்கி, நான் போய் லயன் கிட்ட பேசுகிறேன்னு. லயன் கிட்ட போனோன்னு லயன் கேட்டுது, என்ன ஃபாக்ஸ், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒன்றை சாப்பிட்டுமான்னு. அப்போ உடனே அந்த ஃபாக்ஸ் சொல்லிட்டு, ஐயையோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, உங்களோட ஒரு டீல் பேசுறதுக்காக வந்தேன்னு. லயன் உடனே என்ன டீல் அப்படின்னு கேட்டுது. ஃபாக்ஸ் தன்னோட வாய்ஸை லோவாக வச்சுட்டு சொல்லிட்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் என்ன சொன்னாலுமே கேட்பான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோல் இருக்குது, அதுக்குள்ளே அவனை தள்ளி விட்டுடுறேன். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்தாக்க அவனை லஞ்சாக சாப்பிடலாம், ஆனால் என்ன எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. அந்த லயன் ஓகேன்னு சொல்லிடுது. அந்த ஃபாக்ஸ் டாங்கி கிட்ட போய் சொல்லிட்டு, லயன் நம்ம ரெண்டு பேரையுமே சொல்லிடுது, ஒன்றுமே பண்ணாதான்னு. டாங்கிக்கு ஒரே பெருமை, தன்னோட ஃப்ரெண்டை நினச்சி. ஃபாக்ஸ் ஒன்றை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த ஹோல்குள்ளே அந்த டாங்கியை ஃபாக்ஸ் தள்ளி விட்டுடுது. டாங்கி உடனே கேட்டுது, என்ன ஃபாக்ஸ் இப்படி பண்ணிட்ட? குட்டி ஹோலாக இருந்தால் கூட இதுலேருந்து நான் வெளில வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்போ உடனே அந்த ஃபாக்ஸ் சொல்லிது, ஐ எம் சாரி டாங்கி, நான் வேணும்ன்ட்டு தான் உன்னை தள்ளி விட்டேன். ஏன்னா அந்த லயன் என்கிட்ட கேட்டது ஒன்றை சாப்பிட்டுமா டாங்கியை சாப்பிட்டுமான்னு. டாங்கின்னு நான் சொன்னேன்னு. அதை கேட்டோன்னே டாங்கி கண்ணெல்லாம் தண்ணி. அந்த டாங்கி சொல்லிது, இதுதான் விஷயம்னு நீ முதலையே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே லயன் கிட்ட சொல்லியிருப்பேன், என்னோட ஃப்ரெண்டை விட்டுடு, என்ன சாப்பிடுன்னு. இவ்வளோ பெரிய கத் ரோட் நீன்னு எனக்கு தெரியாமல் போயிடுது. என் லைஃப்பில் நான் பண்ணின ரொம்ப பெரிய மிஸ்டேக், ஒன்றை போய் ட்ரஸ்ட் பண்ணினது தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சி. கரெக்டாக அப்போது லயன் வந்தது. ஃபாக்ஸ் சொல்லிட்டு, உங்களோட ஃபீஸ்ட் ரெடி. அப்போது அந்த லயன் உடனே சொல்லிது, எவ்வளோ பெரிய ட்ரேட்டர் நீ ஃபாக்ஸ், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இவ்வளோ மோசமாக பிட்ரே பண்ணியிருக்க, ஒன்றை தான் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகிறேன்னு அந்த ஃபாக்ஸை கில் பண்ணி சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் அந்த லயன் டாங்கி கிட்ட சொல்லிட்டு, உன் கூடவே இருக்கிறவா சிரித்து பேசுகிறவாலாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த ஃபாக்ஸை சாப்பிட்டதுனால மை டம்மி இஸ் ஃபுல், ஒன்றை எதுவுமே நான் பண்ண மாட்டேன், இனிமே கேர்ஃபுல்லாக இரு, உன்னோட க்ளோஸ் சர்க்கிளில் யாரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லயன் போயிடுது. எக்ஸலண்ட் ஸ்டோரி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் வி சூஸ் தெம். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ எஸ்பெஷலி வென் யூஆர் டவுன் ஆர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறச்சேலன்னு. நம்ம ஒருத்தர்கிட்ட அப்படி சொன்னாக்க, நோ மேட்டர் வாட், வி ஷுட் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் தெம். லைஃப்பில் பெரிய பொசிஷன் போகணும், ரேஸில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தெரியாத வாழை கீழே தள்ளினா கூட அது தப்பு தான். அப்போ நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை சொன்னாக்க எந்த இடத்துலையுமே அவளை விட்டு கொடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் ஃபாக்ஸ் மாதிரி நிறையா பேர் இருப்பா லைஃப்பில். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் அப்படி ஒரு ஃபாக்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சாக்க வி ஷுட் பி கேர்ஃபுல் அண்ட் அவாய்ட் தெம். முடிஞ்சாக்க கட் பண்ணி விட்டுடணும். பிகாஸ் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஒருத்தர் மாத்திரம் லாயலாக இருந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.